இந்த ரக பழம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா காலத்துக்கும் காலனுடைய தொந்தரவு இருக்காதுங்க. ஆயுள் வரை அவர் காத்திருந்தே ஆகணும். சரிங்களா? அல்பாயுசிலையெல்லாம் போகிறக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பழம் கதலி. சரிங்களா? கதலி வாழைப்பழம் நாட்டு ரகம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும். காலையில் 2, மாலையில் 2. நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு விதையை கடைபிடிச்சிட்டு தவறாமல் எடுத்துகிட்டு வாங்க. உடல் சூடு தணித்து, மலச்சிக்கலை போக்கி, வாய் புண்ணு, குடல் புண்ணு, அஜீரண கோளாறு, இந்த கற்றுன்னு வர்ற ஏப்பம் எல்லாத்தையும் சரி செய்யும். ஜீரண மண்டலத்தை சீராக்க உதவும். குறிப்பாக காரமும் புளிப்பும் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இருக்கிற தருணத்தில் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா நோட் பண்ணிக்கங்க. வழக்கமாக காரமும் புளிப்பும் போதிய அளவு உள்ளே இருக்கிறப்ப நம்ம இதை தேவைப்படாது. நம்ம வேறு மற்ற நம்ம குருபாகங்களில் தான் போவோம். அதுவே உடம்புக்கு ஒத்துக்காதப்போ சுத்தமாகவே காரமும் புளிப்பு இல்லாமல், சரிங்களா, ரொம்ப ரொம்ப கம்மியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறப்போ, அந்த அளவுக்கு ஜீரண மண்டலம் சீர்குலைஞ்சிருந்தால் அதை சீர் செய்கிறதுக்கு இந்த கதலையை பயன்படுத்தலாம். நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ அதையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். கொஞ்சம் கனிஞ்ச பக்குவத்தில் இருக்கும். நிறையா வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. டக்குன்னு ஒட்டுக்காயாக எல்லாம் கனிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் ஒரே நாள்லேயும் சாப்பிட முடியாது. 1/2 டஜன், சரிங்களா, ஒரு ஆளுக்கு. இல்லைன்னா ஒரு 2 பேர் உள்ள வீடுனா 1 டஜன் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளே முடிச்சிருங்க. காலையில் 2, மாலையில் 2ன்னு என்னாச்சுங்க, ஒரு ஆளுக்கு 4 ஆச்சு ஒரு நாளைக்கு. சரிங்களா? 2 பேர் இருந்தால் 8 ஆச்சு. ஓகேங்களா? 2 நாள் அல்லது 3 நாள் முடிச்சிருங்க.